Hello everyone, welcome back to my channel. Nanda Imtiaz and this is the 5% Club. This is a market analysis video, so let's get right into it. Guys, நான் ஆக்சுவலாக பார்த்தா நிஃப்டி இன்னி கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் நேற்று அன்ஃபார்ச்சுனேட்டாக நல்லாவே கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிடுச்சு. அதாவது என்னோடய பொசிஷன்ஸ் இங்கே இருந்துச்சு கொஞ்சம், அதில் எனக்கு கொஞ்சம் எஸ்எல் ஹிட் ஆச்சு. ஏதாச்சும் நான் இங்கே பொசிஷன் பண்ணியிருந்தேன், இங்கே எஸ்எல் ஹிட் ஆச்சு. இப்போது எனக்கு நெக்ஸ்ட்டு நான் எப்படி பண்ணுவேன் ட்ரேட் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் மார்க்கெட் வந்துட்டு இது யூஎஸில் ஒரு நியூஸ்னால தான் வந்துட்டு இந்த ஒரு பம்ப் ஆகிருக்கு. அது நம்ம மார்க்கெட் இவ்வளோ அதை இந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணுங்கிறது ஐ டி நாட் எக்ஸ்பெக்டட். பட் இட்ஸ் ஃபைன். ஸோ இட்ஸ் ஒரு ஸ்மால் எஸ்எல் தான், போட்டும் பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் என்னோடய ஆக்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, நான் 2-3 நாளைக்கு அட்லீஸ்ட் 2 நாளைக்கு நான் வெயிட் பண்ணுவேன் மார்க்கெட்டில். அதாச்சும் மண்டே ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நான் 1-2 days வெயிட் பண்ணுவேன். மார்க்கெட் புல்லிஷாக இருக்குங்கிறனால நான் இமீடியட்டாக ஜம்ப் பண்ணுவேன்னு சொல்ல முடியாது. எனக்கு மார்க்கெட் எங்கேருந்து புல்லிஷ்னா 19,280க்கு மேலே தான் புல்லிஷ். நிஃப்டி 19,280 போச்சுன்னா அதுக்கப்புறம் தான் நான் பையிங்க்கு பார்ப்பேன். அதுக்கு முன்னாடி நான் பையிங் பார்க்க மாட்டேன். நெக்ஸ்ட் செல்லிங் எங்கே பண்ணுவேன்னா, நெக்ஸ்ட் செல்லிங்கும் இந்த லெவலில் தான் பண்ணுவேன். அதாச்சும் 18,815 கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் நிஃப்டியோட லெவல். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டியோட லெவல் பார்த்துக்கலாம். பேங்க் நிஃப்டி இது டெய்லி டைம் ஃப்ரேமில் இது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா தான் பை பண்ணுவேன். செல் எப்போ பண்ணுவேன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸை இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுனா தான் நான் பை பண்ணுவேன். இந்த சப்போர்ட்டுக்கு கீழே எனி டைம் ட்ரேட் ஆச்சுனாலும் நான் செல் பண்ணுறதுக்கு தான் நான் பார்ப்பேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல். அதாச்சு இந்த லெவல் தான் பை. 43,540க்கு மேலே போச்சுன்னா பை. அதே மாதிரி 4230க்கு கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, ஸோ இதுதான் என் லெவல் ஆஃப் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸ்டாப் லாஸஸ் நான் மேனேஜ் பண்ணிக்குவேன். இதில் பெரிய ஸ்டாப் லாஸாக தெரியும். 15 மினிட்ஸில் போகும்போது இந்த ஸ்டாப் லாஸ் ரொம்ப சின்னதாகிடும். ஓகே, 15 மினிட்ஸ் சார்ட்டில் போயிட்டால் இந்த ஸ்டாப் லாஸஸ் ரொம்பவே சின்னதாகிடும். அதாச்சும் நம்ம இந்த லெவலில் தான் என்ட்ரி பண்ணுவோம். இங்கே தான் நம்ம என்ட்ரி இருக்கும். 100 பாயிண்ட் கூட கொடுக்க வேண்டாம், 150 பாயிண்ட் கொடுத்தாவே போதும். ஏன்னா அதுக்கு கீழே திரும்பிச்சுன்னா கூட நெகட்டிவ் நம்ம யோசிக்கலாம். ஸோ 150 பாயிண்ட் தான் மேக்ஸிமமே இருக்கும் பேங்க் நிஃப்டிலாம். நெக்ஸ்ட்டு யூஎஸ் ஆயில் போய்க்கலாம். யூஎஸ் ஆயிலில் எனக்கு நல்ல ட்ரேட்ஸ் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நான் உங்களுக்கு லாஜிக் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. இது வந்து டெய்லி டைம் ஃப்ரேமோட லாஜிக். மார்க்கெட் நல்லாவே ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஓகே, நல்லாவே ஒரு அப் மூவ் கொடுத்து இது ஒரு ட்ராப் டவுன். இந்த லெவலுக்கு கீழே தான் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதாவது இதுதான் ரீசெண்ட் ஹை. நல்லா பார்த்தீங்கன்னா இதுதான் ரீசெண்ட் ஹை. இந்த ஹைக்கு கீழே ட்ரேட் பண்ண லாஸ்ட் ரீசெண்ட் ஹை. இது ரீசெண்ட் ஹை, இது அதுக்கு முன்னாடி, இது வந்து அதுக்கு முன்னாடியே இருந்தால் ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு கீழே தான் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு வேளை இந்த லெவலுக்கு கீழே வந்துச்சுன்னா நான் வந்து நெகட்டிவாக இருப்பேன். இந்த லெவலுக்கு மேலே போச்சுன்னா நான் பாசிட்டிவாக இருப்பேன். ஓகே, இந்த லெவல் ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான லெவல். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ஸோ இந்த டயக்ராம் எடுத்துடலாம். ஸோ 1 hour டைம் ஃப்ரேம், 15 மினிட்ஸ் கிடையாது, 1 hour டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். அதாவது மார்க்கெட் ஒரு வேளை 87 சென்ட்டுக்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து சர்வைவ் ஆச்சு அப்படின்னா நான் பை பண்ணுவேன். 82 டாலருக்கு கீழே, அதாச்சும் $82.40 கீழே வந்துச்சுன்னா நான் செல் பண்ணுவேன். ஓகே, இதுதான் என் வியூ ஆன் யூஎஸ் ஆயில். பிகாஸ் யூஎஸ் ஆயில் எனக்கு இன்னுமே வந்துட்டு இப்போ எனக்கு நெகட்டிவாக தெரியுது யூஎஸ் ஆயில். ஆனால் பேசிக்கலாக எக்கனாமி ரொம்ப பேடாக இருக்கிறதுனால கமாடிட்டிஸ் எல்லாம் ரைஸ் தான் பண்ணும். கோல்டு அதே மாதிரி நல்லா ரைஸ் பண்ணியிருக்கு. க்ரூட் ஆயிலையும் அதை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் இந்த லெவல்ஸை க்ராஸ் பண்ணும், இல்லாட்டி இந்த லெவல்ஸ்லாம் நமக்கு நிறையா ஹசர்ட்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி இந்த மொமெண்டமை பற்றி நான் உங்களுக்கு லேட்டர் சொல்கிறேன். நான் ஏன் இந்த இடத்துலலாம் வந்துட்டு ஹசர்ட் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இது ஒரு ரெசிஸ்டன்ஸ், இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் கண்டிப்பாக வந்துட்டு டைம் எடுக்கும். ரிவர்சல் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா இதெல்லாம் ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ட். ஓகே, இது ஒரு ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு ஃப்ரெஷ் ரெசிஸ்டன்ஸில் ரிவர்ஸ் ஆகி ரிட்டர்ன் மேலே போகிற டைம் இருக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணால் தான் நல்லது. ஆனால் இதுதான் என் லெவல்ஸ் வந்து யூஎஸ் ஆயில். ஆல்ரைட், ஸோ ஐ எம் வெரி சாரி, நான் கொஞ்சம் வீடியோஸ் ரெகுலராக போட முடியலன்னு தெரியும். நான் கொஞ்சம் ட்ராவலிங்கில் இருக்கேன். டெஃபினட்டாக நான் ரெகுலராக வீடியோஸ் போட ஆரம்பிப்பேன். லேர்னிங் வீடியோஸும் சீக்கிரமே வந்துடும். ஸோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். என் கான்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். நானும் இன்னும் நிறையா வீடியோஸ் கொடுக்குறக்கு, நிறையா உங்களுக்கு நாலேஜ் இதை பற்றி ஷேர் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருப்பேன். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பாய்.